जिंदाबाद जिंदाबाद ARM जिंदाबाद 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 कन्हैया जी जिंदाबाद 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 राजा सिंह जिंदाबाद 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 SRMU जिंदाबाद विरोध मध्य அரசே அமைச்சகமே அமைச்சகமே ரயில்வே அமைச்சகமே இரவு பகல் பாராமல் ஆண்டு முழுவதும் பணிபுரியும் தொழிலாளிக்கு டிஏ என்டிஏ ஓடிஏ கேஎம்ஏ உள்ளிட்ட அலவன்ஸ்களை நிறுத்தி வைக்காமல் வழங்கிடு தடையின்றி வழங்கிடு நிறுத்தி வைத்துள்ள கேட் கீப்பர் அலோன்ஸை கண்ட்ரோலர் அலோன்ஸை உடனடியாக ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு புரிந்திருக்கும். கடந்த மாதம் ரயில்வேயில் இருக்கின்ற டிரைவர்களுக்கு கேஎம்ஏன்னு சொல்லுவாங்க, கிலோமீட்டர் அலவன்ஸ் 30% சம்பளத்தோடு வரணும். அதை ரயில்வே போர்டு மத்திய அரசு நிறுத்தியிருந்தது. உடனடியாக நான் ஆல் இந்தியா ரயில்வே தலைவர் என்ற அடிப்படையில் சேர்மன் ரயில்வே போர்டு பேசி நாளையிலிருந்து வண்டிகள் ஓடாது என்று சொன்ன உடனே அதை அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இந்திய ரயில்வேயில் எல்லாருக்கும் கொடுத்தார்கள், பொது மேலாளருக்கு. ரெண்டாவது இரவில் வேலை செய்யும் அந்த நைட் டியூட்டி அலவன்ஸ் இப்போது மறுக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரெயினில் வேலை செய்ய 8 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அவங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் தரணும், அது மறுக்கப்பட்டுள்ளது. பல அலவன்ஸுகளை இப்போ மறுக்கப்பட்டிருக்க காரணம் இந்த மத்திய அரசு இந்த பட்ஜெட்டை குறிப்பாக சதன் ரயில்வேக்கு மிக குறைவாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிதியாண்டில் 16,000 கோடி கொடுக்க வேண்டிய நிலையில் 13,600 கோடி மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக 2-3 நாட்களில் அதுவும் குறைக்கப்பட்டு 13,600 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருக்கின்ற எல்லோரும் அது பாதிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் 8வது சம்பள கமிஷன் ஒன்று வருகின்றது. அதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ எப்படி அக்னிவீர் என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் அந்த 3 வருடத்துக்கு மட்டும் கொடுத்தாங்களோ, அதே போல் மத்திய அரசில் இருக்க எல்லா இடத்திலும் ஏன் இது மாதிரி ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டாடக்கூடாது என்ற அந்த ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஓபிஎஸ் என்ற பழைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமையும் அதையும் நிறுத்த வேண்டும், ஏன் நிறுத்தக்கூடாது என்று அதை போல் 5-6 கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி நான் விளக்கமாக பிறகு சொல்லுகின்றேன். அதை விட முக்கியம் என்னன்னா மக்கள் பிரச்சனை. அதே மாதிரி ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் மற்ற எல்லோரும் செங்கல்பட்டிலிருந்து எக்மோர் வரை செல்பவர்களுக்கு மிக பெரிய பாதிப்பில் ஏற்பட்ட கடந்த 10 நாட்களாக அவர்கள் பாதிப்பில் இருக்கின்றார்கள். இது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரயில்வே போர்டில் ஜேஎஸ்எம் கூட்டம் ஒரு பெரிய அமைப்பு, அதில் ஜேஎஸ்எம்முடைய ஜாயின்ட் செக்ரட்டரி அடிப்படையிலும் ஏறக்கூடிய தலைவர் அடிப்படையிலும் சேர்மன் ரயில்வே போர்டு மற்ற அதிகாரிகளிடம் அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால் அது இங்கே சதனில் இருக்கின்ற பொதுமேலாளரிடம் அவர்கள் சொன்னதின் காரணமாக சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அவர்கள் என்னிடம் பேசினார்கள். நானும் அவர்களை பேசினேன். அதனால் இப்போ படிக்க வேண்டும். நாளையிலிருந்து படித்தால் இப்போது உங்களுக்கு மெயின் லைன் என்று சொல்வார்கள். அதாவது எக்ஸ்பிரஸ் அண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் மெயில் ட்ரெயின் மெயில் அந்த மெயிலில் 12 கோச்சுகளுக்கு பதிலாக 15 கோச்சுகளை இணைத்து இஎம்ஐ ட்ரெயின்களை அவர்கள் இப்போது நாளையிலிருந்தே ஓட்டப் போகின்றார்கள். அது ஒரு பக்கம். அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அந்த புழுதிப்பாக்கம் மற்றும் ஆதம்பாக்கம் வழியாக வேளச்சேரிக்கு 5ஆம் தேதி இன்ஸ்பெக்ஷன், 6ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 7ஆம் தேதியிலேருந்து அந்த சைடு வண்டிகள் போகும். காரணம் என்னென்றால் அந்த பகுதியில் அப்படி சென்றால் அதனால் பல நம்முடைய மக்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஐடி எல்லாம் இங்கே இருக்கிறதால அந்த சைடு போக முடியும். அது மாதிரி பீச் வழியாகவும் அது வரும். அது ஒரு பக்கம் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா, இன்றைய தினம் நான் பொது மேலாளரிடம் பேசினேன். பொது மேலாளர் அவர்களும் அதை
அவர் ஒப்புக்கொண்டார்கள். இன்னும் 20 நாட்களுக்குள் எக்மோரில் வந்து 11வது பிளாட்ஃபார்ம் ஒன்றை ரெடி செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அது 20 என்பது இந்த மாதம் கூட ஆகலாம். அது சரி செய்து விட்டால் இப்போது அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வருகின்ற ட்ரெயின் நிச்சயமாக 15 நிமிடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிலைமை சரியாகும் என்பதில் எந்தவித மாற்றமும் எங்களுக்கு ரயில்வேக்கும் அல்லது எங்களுக்கும் இல்லை என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பிரச்சனை வந்தவுடனேயே 20 பஸ்ஸுகள் காலையிலும் மாலையிலும் பீக் டைமில் வந்து யாரெல்லாம் சீசன் டிக்கெட் இருக்கின்றதோ அவங்களை வந்து இலவசமாக செல்லக்கூடிய வேணும் என்று பொது மேலாளர் அவர்கள் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டதின் தமிழ்நாடு அரசும் கனிவாக இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதற்கு உத்தரவை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு ஓரளவுக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைத்திருந்தாலும் இது முழுதாக கிடைக்கவில்லை. வருகின்ற 7ஆம் தேதி நிச்சயமாக கிடைக்கும். வருகின்ற 22க்குள்ளே வந்து 22க்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிலைமையில் அவர்கள் ஏற்படும். நாளிலிருந்து ஒரு 50லேருந்து 60% பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இந்த வண்டிகள் ஓடும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு 45 நாள் சென்னை முழுவதுமே கடந்த வாரம் முழுவதும் சம்பந்தி இப்போ வரைக்கும் நெருக்கடி அதிகமாக இருக்குது. அது ரயில்வே நிர்வாகம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாங்களே. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு உடைச்சிட்டோம், அந்த வீடு வச்சு கொஞ்சம் நம்ம சரி பண்ணோன்னா அதுக்கு டைம் தான் ஆகும். ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஆனால் அதுக்கு இந்த நிர்வாகம் வந்து பெரிய அளவில் வந்து இதை பற்றி கவலைப்படலை, மக்களை பற்றி கவலைப்படலை. ஆனால் நம்ம வந்து சதநிலை மசூரின் குறிப்பாக ஒரு சகோதரன் கண்ணையா இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். ரயில்வேயில் மட்டுமல்ல, பொதுமக்கள் அவங்களும் சகோதர சகோதரிகள் தான். அதனால தான் நான் ரயில்வே போர்டு அளவில் எடுத்து சென்று இப்போது வருகிற நாளைக்கு வந்து வண்டி விடுறாங்க மெயின் லைனில். இதுவரை சரித்திரத்திலேயே இந்தியன் ரயில்வே சரித்திரத்திலேயே மெயின் லைனில் வந்து மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் போகிற இதில் விட்டதே கிடையாது. அது இல்லாமல் 12 காரை வந்து 12 கார் 15 கார் சொல்லுவாங்க இஎம்ஐயில் 15 அட்டாச் பண்ணி அனுப்புறது இது இந்தியன் ரயில்வே முதல் முறை. இதை வந்து நாளையிலேருந்து அமல்படுத்தினாலே அவ்வளோ பேர் போயிடுவாங்க. ஒரு குறைஞ்ச வந்து 15,000 பேர் போயிடுவாங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிடுவாங்க. அடுத்தது இல்லாமல் இந்த வேளச்சேரி இதில் வந்து 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்துடும். 22க்குள்ளேயே 11வது பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த தீர்வு வந்துடும். எல்லோரும் வந்து சொல்லுவாங்க ஒரு 4 மாதம் ஆகும்னு. படிக்க வேண்டும். அது படித்தால் இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஐஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் 454 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தனித்துறையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் வந்து பேப்பரில் கூட வந்திருக்கு. இப்போ உங்கள் மூலமாக இளைஞருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், அவங்க தமிழ்நாடு அரசு அந்த உங்களை ஆர்ஆர்சி படிக்கிறது இலவசமாக படித்து உங்களை புக்குங்க கொடுத்து சொல்லிக் கொடுப்பதற்காக எல்லாரையும் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ரயில்வேயில் மட்டும் இல்லை, முதல் கட்டமாக ரயில்வேயில் அடுத்து மற்ற இடத்திலும் வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை உங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக வழங்கிடு, தாமதமின்றி வழங்கிடு, விரைவாக வழங்கிடு. போராட்டம் இது போராட்டம், இது எஸ்ஆர்எம் போராட்டம். தோற்றதில்லை எஸ்ஆர்எம் போராட்டம், தோற்றதில்லை.